பொதுவாக ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிறது பெற்றவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும். அதுவும் 90களில் பிறந்த குழந்தைன்னா கல்யாணங்கிறதே ஒரு டாஸ்கான விஷயந்தான். ஒரு கல்யாணத்துக்கு முதல்ல மாப்பிள்ளை எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, மாப்பிள்ளைக்கு சொந்தமாக வீடு இருக்கா, அவங்க அப்பா அம்மா என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் பார்த்து முடிவு பண்ணதுக்கு அப்புறம்தான் ஜாதகங்கிற விஷயத்துக்குள்ளேயே வருவாங்க. இன்னும் லவ் மேரேஜ்னு சொல்லிட்டோம்னா முதல்ல எதிரியாக நிற்கிற விஷயம் ரெண்டு. ஒன்று, பையன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருப்பான், இன்னொன்று பையன் எந்த சாதியை சார்ந்தவனாக இருப்பான். ஒருவேளை இதையெல்லாம் ரொம்ப எளிதாக கடந்துட்டு பேரண்ட்ஸ் கொஞ்சம் இதெல்லாம் இந்த காலத்தில் பார்க்க வேண்டிய விஷயமானு யோசித்தாலும் பையன் என்ன வேலைக்கு போகிறான், என்ன சம்பாதிக்கிறான், இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்கள் முட்டுக்கட்டை போடுவாங்க. இந்த மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு தடையாக நிறைய காரணங்கள் இருந்தாலும் சில விஷயங்கள் நம்மளை வியக்க வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹே காய்ஸ், நான் உங்கள் முத்துராசு பாவேந்தன் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் பீக். வாழ்க்கைங்கிறது கடையாத தயிர், அதில் கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிருன்னு 1000 பேர் 1000 விதமாக தத்துவம் பேசினாலும் அதெல்லாம் ஒரு மயிரும் இல்லைன்னு சொல்கிற மாதிரி இங்கே ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்படி என்னடா நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, மாப்பிள்ளையோட சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்குன்னு கல்யாணத்தையே நிறுத்தியிருக்கானுங்க. இது கேட்குறதுக்கு கொஞ்சம் சிரிக்க வேண்டிய விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் சீரியஸாக சிந்திச்சு பாருங்களேன். எப்போவுமே கல்யாணத்தில் வர பிரச்சனைகளுக்கு யார் காரணமாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொண்ணோ மாப்பிள்ளையோ இருக்க மாட்டாங்க. இந்த கல்யாணத்துக்கு வேடிக்கை பார்க்க வராங்க பார்த்தீங்களா, இவங்க ஆரம்பித்து வைக்கிற விஷயம் கடைசியில் கைகலப்பு வரைக்கும் போய் நிறையா கல்யாணங்கள் நின்றுக்கிறத கேள்விப்பட்டிருப்போம். நிறைய பேர் நேரில் பார்த்துருக்க கூட வாய்ப்பு இருக்குது. மும்பை மகாராஷ்டிராவில் இருக்கிற முத்திசாப்பூரில் ஒரு என்கேஜ்மெண்ட் நடக்குது. இந்த என்கேஜ்மெண்ட் ரொம்ப ப்ளசண்ட்டாகவே ஆரம்பித்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட கிளைமேக்ஸுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி பொண்ணோட மாமா உள்ளே வராரு. உள்ளே வந்தவர் மாப்பிள்ளையோட சிபில் ஸ்கோர் பற்றி கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கார். மாப்பிள்ளையும் சொல்கிறேன் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சோன்னே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி மழுப்பிக்கிட்டே இருக்கார். அவர் விடாத இல்லை, இதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்தா தான் நான் என்கேஜ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணவே விடுவேன் அப்படின்ற மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. மாப்பிள்ளையும் வேறு வழி இல்லாமல் அதை பற்றின டீட்டெயில்ஸை மாமாட்ட கொடுத்துட்டாரு. தட்டு மாத்திர நேரத்தில் குறுக்க பூந்து தட்டை தட்டி விடுற மாதிரி அந்த மாமா டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட காமிச்சிட்டாரு. பொண்ணு வீட்டுக்காரங்க பயங்கர ஷாக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, மாப்பிள்ளை அவரோட பேரில் இஎம்ஐ, லோனு, ஃபைனான்ஸ்னு நிறைய எடுத்து வச்சுருக்காரு. குடும்ப தேவையாக இருக்கலாம், இல்லை சுய தேவையாக இருக்கலாம், அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் பொண்ணு வீட்டு சைடு என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் சிபில் ஸ்கோர் இவ்வளோ கம்மியாக இருக்குன்னு கேள்வியை கேட்குறாங்க. மாப்பிள்ளை வீட்டு சைடும் அது எதுக்கு இப்போ பேசிக்கிட்டே நம்ம அதை ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு கடைசியாக உட்காந்து நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பொண்ணு வீட்டு சைடு விடாமல் சிபில் ஸ்கோர் ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகருவோம் அப்படிங்கிற மாதிரியே பொண்ணு வீட்டுக்காரங்க பிடிச்ச பிடிவாதமாக இருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டு சைடு வேறு வழி இல்லாமல் அது ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு 4-5 மாதம் மட்டும் தவணை கட்டுறதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிடுச்சு, அதனால தான் சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே பொண்ணு வீட்டு சைடு இந்த என்கேஜ்மெண்ட்டே நடக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, எக்கனாமிக்கலாக இவ்வளோ வீக்காக இருக்கிற ஒரு பையனுக்கு எப்படி என் பொண்ணை கொடுக்குறது, அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு வீக்காக இருக்க பையன் எப்படி என் பொண்ணு ஆசைப்படுற விஷயத்தெல்லாம் நிறைவேற்றி தருவான். இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, பொண்ணை கொடுக்கறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளையை பற்றி என்ன வேலை பார்க்குறாரு, எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, இதெல்லாம் விசாரிக்காமலா பொண்ணு கொடுத்துருப்பாங்க. இப்போ மாப்பிள்ளை கடன் வாங்கினது பிரச்சனையா, இல்லை அதை சரியாக கட்டாமல் சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்கிறது பிரச்சனையா? சரி, இந்த பிரச்சனையை விட்டுருங்க. மாப்பிள்ளை கடனும் வாங்கலை, சிபில் ஸ்கோர் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோமே. நீங்கள் பொண்ணை கொடுக்கறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளைக்கிட்ட என்னென்ன கேள்விகள் கேட்பீங்க? மாப்பிள்ளைக்கு சொந்தமாக வீடு இருக்கா, வண்டி இருக்கா, என்ன வேலைக்கு போகிறாரு, எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு, இத்தனை கேள்விகள் கேட்பீங்க. ஒரு மிடில் கிளாஸ் பையன் சொந்தமாக வீடு வாங்கணுங்கிறது எவ்வளோ பெரிய டாஸ்க்னு சொல்லி புரிய வைக்க முடியாத விஷயம். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பையன் சொந்தமாக வீடு வாங்கினாதான் அவன் கல்யாணம் பண்ணணும்னா ஸ்ட்ரைட்டாக 60ஆம் கல்யாணம் தான் பண்ண முடியும். ஸோ தமிழ்நாட்டு இளைஞர்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க.